ஒரு நாள் ஃபோன் பேசிட்டு ரோட்டு ஓரமாக போயிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்து ரோட்டில் இருந்த கல் என் காலில் போட்டுட்டுங்க. ரோட்டில் எந்த மாங்காய் மடையும் இவ்வளோ பெரிய கல் எடுத்து போட்டான்னு தெரில. சரி நம்ம காலுக்கு என்னாச்சு, காலும் லைட்டாக வலிக்குது. கால் வலிச்சா கூட பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சு போச்சு. இந்த செருப்பு வாங்கி 1 வருஷம் கூட காகலை, அதுக்குள்ளே இந்த கல் போட்டு செருப்பு பிஞ்சு போச்சு. சரி பிஞ்ச செருப்பை கலட்டி ரோட்டு சைடில் வீசி விட்டுட்டு வெறுங்காலில் வீடு வரைக்கும் போனால் நம்மளுக்கு ஒரே கேவலமாக போயிடும். அதனால ஒரு புது செருப்பு வாங்கலான்னு பிளான் பண்ணேன். இதில் என்ன பிரச்சனைனா செருப்பு கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால கையில் ஃபோன் எடுத்து மேப்புக்கு போனேங்க. மேப்பில் எடுத்து செருப்பு ஷாப் நியர் மீன் போட்டேன். அது பக்கத்தில் இருக்கிற செருப்பு கடை எல்லாத்தையும் காட்டுச்சு. 100 கிலோமீட்டரில் ஒரு கடை 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. நம்ம இப்போ அங்கே ஓடி போகலாம். கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்து பார்த்தா ஒரே ஷூவாக இருக்குது. ஆனால் எல்லா ஷூவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஷூ தேவையில்லை, நம்ம செருப்பு தான் தேவை. இந்த செருப்புலாம் எங்கே இருக்குது கொஞ்சம் காட்டுங்களேன். ஒரு வழியாக செருப்பு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வாங்குகிற செருப்பு அடுத்த 10 வருஷம் ஆனாலும் அந்த செருப்பு பிஞ்சிடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு செருப்பு எடுத்து போடுங்க. நம்ம கேட்ட செருப்பை கரெக்டாக கடவுளே மேலேருந்து கீழே போடுற மாதிரி நம்ம கையில் வந்து போட்டுட்டாங்க. செருப்பை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ரோட்டில் காட்டில் வேறு எங்கே நீங்கள் வாக்கிங் போனாலும் இந்த மாதிரி கால் தட்டி கீழே விழ நேரிடும். அந்த டைமில் உங்கள் செருப்பு வந்து கிழிஞ்சு தொங்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து ஒரு நல்ல செருப்பை வாங்கிட்டு போங்க. இது 10 வருஷம் கிழியவே கிழியாது. கண்டிப்பாக வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது வண்டி வாங்கிட்டாலே நம்ம பைக் எடுத்து ஒரு ரைடு கண்டிப்பாக போயே தீரணும். எல்லோரும் போகிற மாதிரி சின்ன பழத்தனமாட்டு காஷ்மீர், லடாக் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் நம்ம போகவே கூடாது. நம்ம வண்டியை விட்டால் நேராக பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனாவெலாம் தாண்டி நம்ம ரஷ்யா வரைக்கும் பைக்லேயே போக போகிறோம். ரஷ்யா வரைக்கும் பைக்கில் போகிறது முக்கியம் இல்லை, நம்ம ஹெல்மெட்டு போடணுங்க. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா கீழே விழுந்தால் நம்ம சோழி முடிஞ்சிருக்கு, அது வேறு விஷயம். ஹெல்மெட் இல்லைனா இந்த டிராஃபிக் போலீஸ் நம்மகிட்ட ஃபைன் வாங்கிடுவாங்க. அதுக்காகையாவது இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க. அடங்கொய்யால சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே காரில் பறந்து வந்து ஏன் மூஞ்சில் வந்து முட்டுற. இங்கே பாரு, நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தனால எனக்கு எதுவும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பைக்கில் வெளியே ரைடு போகும்போது ஒரு லாரியோ காரோ உங்களை வந்து முட்டலாம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் போட்டாதாங்க உங்கள் உயிருக்கு எந்த விதமான சேதமும் ஆகாது. அதனால் கண்டிப்பாக இந்த ஹெல்மெட்டை வாங்குங்க, உயிரோடு இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சமையல் குறிப்பு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு பார்த்து நம்ம சொந்தக்காரங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் ரொம்ப குழம்பி இருப்பீங்க. அதனால நான் சொல்ல போகிற டிஷ்ஷை நீங்கள் ஈஸியாக பண்ணி முடித்து உங்கள் கெஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்காங்க. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பார்லி அரிசியை எடுத்து உள்ளே தட்டிக்குவோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்லி அரிசியை அந்த தண்ணிக்குள்ளே 4 மணி நேரம் ஊறணுங்க. என்னடா இவன் டக்குன்னு ஒரு டிஷ்ஷை பண்ணலான்னு பார்த்தா 4 மணி நேரம் பார்லி அரிசி ஊற போடுறான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் 4 மணி நேரம் சமைக்கிறத பார்த்து உங்கள் கெஸ்ட்டு ஓடியே போயிடும் உங்கள் வீட்டுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.